உடம்புக்கு அவ்வளோ சத்துக்கள் தரக்கூடிய காளான் பொரியல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது வந்து நான் கடையிலேருந்து வாங்கின காளான். இந்த மாதிரி பட்டன் மஷ்ரூம்னு சொல்லுவோம். இது இப்போது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வர நேரத்தில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுமே நல்லா பொரிஞ்சு வந்துக்கட்டும். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை எடுத்து கொஞ்சம் தடிமனாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா இதை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இதில் இப்போ ஒரு 4 to 5 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல சேர்த்துக்கோங்க. இதில் வந்து நம்ம மிளகாத்தூள்லாம் சேர்க்க போகிறது கிடையாது. இதை இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கலாம். இப்போ அடுத்ததாக மஷ்ரூமை வந்து உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இது இப்போ வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் மஷ்ரூம், அதனால் நான் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். சின்னதாக பட்டன் மஷ்ரூம் கிடச்சிச்சின்னா நீல வாக்கில் கட் பண்ணி போட்டாலுமே சூப்பராக இருக்கும். இது நம்ம வந்து இந்த இலை மாதிரி இருக்கும் மஷ்ரூமு, அதுலேயுமே உங்களுக்கு வந்து இதை பண்ணலாம். சூப்பராக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து இப்போ எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு துள்ளி தண்ணி கூட நம்ம ஊற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. இதிலேருந்தே தண்ணி வந்து நல்லாவே இறங்கி வந்துடும். அது எந்த அளவுக்கு வேகணுமோ அந்த அளவுக்கு தண்ணி இந்த மஷ்ரூம்லேயே இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து நல்லா விட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. தண்ணி விட்டு வரப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. அது கூடயே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்கள், நான் ஒரு துள்ளி தண்ணி கூட ஊற்றவே கிடையாது. நீங்கள் தண்ணி ஊற்றுனீங்கன்னா அது வந்து ரொம்ப லேட் ஆகும். உங்களுக்கு வந்து அந்த தண்ணி எல்லாமே வற்றி வரதுக்கு. அதனால் நம்ம இந்த மஷ்ரூமில் இருக்கிற தண்ணியே தாராளம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஃப்ளேம் வந்து ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. லைட்டாக கொஞ்சோண்டு கரம் மசாலா சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு மூடி வேக வச்சுக்கோங்க. நல்லா இது வெந்து வரட்டும். ஒரு மீடியம் ஃப்ளேமில் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ட்ரை ஆயிரும். அதில் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கடைசியாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துட்டு அது கூட நம்ம திருகின தேங்காய் ஒரு அரை மூடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்க்காமல் செஞ்சாலுமே இது வந்து சூப்பராக இருக்கும். இல்லாட்டி வெங்காயம் வந்து கொஞ்சம் கூடையாக சேர்த்துக்கோங்க, தேங்காய் வேண்டாட்டி. இப்போ இது எல்லாத்தையுமே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான மஷ்ரூம் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறந்துடாதீங்க.